லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்கள பார்க்குறப்போ நமக்கும் அவங்கள மாதிரி நல்லா வாழணும்னு ஆசை வரும். ஆனால் அவங்க அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனில் எல்லாரையும் ஒரு மண் ஜாடி அட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா அதில் அவ்வளோ ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதில் இருந்த ஃப்ளவர் டிராயிங் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஒரு குட்டி பையன் அந்த மண் ஜாடியை பார்த்து, எப்படி நீ இவ்வளோ அழகா ஆனன்னு கேட்குறான். அதுக்கு ஜாடி, நான் உடனே எல்லாம் இப்படி அழகா ஆகலை, நான் இந்த பூமியில் மண்ணாக தான் இருந்தேன், என் மேலே மனுஷங்களும் விலங்குகளும் நடந்துட்டு போவாங்க, என்னை யாரும் கவனிச்சது கூட இல்லை. ஒரு நாள் ஒரு ஆர்டிஸ்ட் என்னை மண் வெட்டி கொண்டு வந்து வெட்டினான். அப்போ நான் பட்ட கஷ்டம் சகிக்க முடியாத வலி, இருந்தாலும் பொறுமையாக இருந்தேன். அப்புறம் என்னை ஈரமாக்கி பிசைஞ்சு தண்ணி விட்டு மிதித்து, அப்பப்பா நான் பட்ட இம்சை ரொம்ப கதறிட்டேன். ஆனாலும் பொறுமையாக இருந்தேன். பிசைஞ்ச எண்ணெய் சக்கரத்தில் வச்சு சுற்றினான். எனக்கு தலையெல்லாம் சுற்றி மயக்கமே வந்தது. சுற்றி சுற்றி கடைசியாக ஜாடி ஷேப்பில் பண்ணான். அதோட விடலை, மறுபடியும் என்னை நெருப்பில் போட்டான். தாங்க முடியாத எரிச்சல். ஆனால் அதிலிருந்து நான் வெளியே வந்தப்போ ஸ்ட்ராங்காக ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ கலர் கலராக கெமிக்கல் என் மேலே பூசினான். அதோட எரிச்சலும் தாங்க முடியல. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஃபைனலாக கலர் கோட்டிங் டிசைன்ஸ் எல்லாம் வரைஞ்சான். ஆஹா, அப்புறம் நான் அழகாக ஆயிட்டேன். எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற அழகிய ஜாடியாக ஆர்ட் எக்ஸிபிஷனில் கலக்கிறேன்னு தன்னோட அழகுக்கான காரணத்தையும் அதுக்காக அது பட்ட கஷ்டத்தையும் பொறுமையையும் அந்த பையன்கிட்ட சொல்லித்து. இந்த மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நம்மளோட வளர்ச்சியும் 4 பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும். கடின உழைப்பு இருந்தால் போதும், லைஃப்பில் நல்லா அச்சீவ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஒர்க் ஹார்ட் and never give up. Amazing things will happen.